ஷேர் மார்க்கெட்ல நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி லேர்ன் பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோட பாதியில இதுக்கான டிஸ்கவுண்ட் கோட் வந்து கொடுத்திருக்கோம். இதை யூஸ் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிறைய சம்பாதிச்சவங்க விட அது நிறைய இனங்கள் தான் இருக்கு. வாக்கிங் பண்ணணும் அப்படின்ட்டு அதே நம்ம லிஸ்ட்லேருந்தே இதுக்குள்ள வந்து அவசியம். நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க எந்த ஒரு நீங்க போனீங்கன்னாலும் டிஸ்க்ளைமர்ல about 90% of people வந்து நீங்க வாசிங்க. அப்போ இது வந்து ஒரு டேமேஜ் சொல்லலாம். இப்போ இருக்க ஒரு லைஃப் ஸ்டைல் பொறுத்தவரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ்ன்றவங்க வந்து ஒரே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ ஒர்க் பண்ணி கஷ்டப்படுறது நீங்க வேலைக்கே போகாம ஜஸ்ட் இந்த இதுல இருந்து எவ்வளவு சம்பாதிக்கணும், இதுல இருந்து சம்பாதிக்க முடியும். அதிகமா நிலவு அதிகமா சம்பாதிச்சிருவோம். யாருமே அவங்க செய்ய சொல்ல மாட்டாங்க, எல்லாமே சம்பாதிச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வந்து இழந்துருப்பாங்க. இது ஒன்று அவங்க எல்லாமே சொல்றாங்க. உங்களோட இதுல நீங்க சொல்லணும். எனர்ஜி இன்ஜினியரிங் ட்ரேடர் சதீஷ் குமார் அவர்கள். அவர்கிட்ட ஸ்டாக் மார்க்கெட் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. வணக்கம். இந்த காலகட்டத்துல ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிறைய சம்பாதிச்சவங்க விட அது நிறைய இனங்கள் தான் இருக்கு. சோ அதை வந்து பாருங்க நீங்க எப்படி வருது? எஸ், இப்போ நான் இந்த क्वेश्चनக்குள்ள போறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, சோ அதுல வந்து மக்களோட பார்வை என்ன இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலா என்னன்னா இது பிசினஸா வந்து பார்க்கணும். ஏன்னா கேம்பிளிங் வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ, வின்னிங் வேல்யூ இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பட் ஒரு பிசினஸா பார்க்கணும். நீங்க அதுக்கு பின்னாடி என்ன பண்ணி ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் இருக்குதுன்றது நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுல இருக்கிற ரிஸ்க் என்ன இருக்கு, ஸோ இது நீங்க அதுல வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணணும், ஒரு விஷயத்தையும் வந்து எந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணணும், இந்த எல்லா ஆஸ்பெக்டையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதுல வந்து இந்த எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்காம எடுத்து வந்தீங்கன்னா லாஸ்ட் டைமிங்னா நீங்க ட்ரேடிங் எடுத்துலாம் ஈஸி. ட்ரேடிங் எடுத்து வந்து ஈஸி. பட் ஆனால் அது சஸ்டைனபிளா நம்ம ப்ராஃபிட்டுக்குள்ள வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்க கேட்டுக்கீங்க இது லாஸ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, ப்ராஃபிட் பண்ணவங்க கம்மியா இருக்காங்க. ஆக்சுவலா ப்ராஃபிட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் பார்க்குற பார்வையில நம்ம வித்தியாசம் தெரியும். நீங்க இதுக்குள்ள வரதுக்கான ஒரு ட்ரேடிங் ஃபேக்டர் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. எஸ், நான் ஆக்சுவலா 9 to 6 ஜாப் தான் ரெகுலராக நான் போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எனக்கு விருப்பம். அதுல ஒரு ரிப்பேர்ஷிப் எனக்கு இருந்தது. அவங்க சொல்றதான் நம்ம கேட்கணும். நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும், இங்கே ஒரு லீவ் எடுக்கணும், ஒரு லேட் ஃபங்க்ஷனுக்கு போகணும். அப்புறம் அந்த அளவுக்கு அவங்க லீவ்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ இந்த ஒரு ட்ரெடிஷனல் விஷயத்துல வந்து வெளியில வரணும் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொன்னு எப்பவுமே ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்துல லாஸ் பண்றதா இல்லை, ஒரு விஷயத்துல வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற கேஸ்ல இது மாற்றா நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து ஸோ ஆக்சுவலா நான் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு 30,000 கிட்ட வந்து லாஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ரெக்கவர் பண்ணணும், புதுசா நான் ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு லைட் ஷோ பண்ணிச்சு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் வந்து ஷேர் மார்க்கெட் அங்க இருந்து நான் 2015 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வேலை அப்படின்னு தெரியும்போது இதுல இருக்க ப்ரோஸ் கான்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்துச்சு, அவங்க எப்படி இதை பார்த்தாங்க? ப்ரோஸ் கான்ஸ் தெரிஞ்சு எப்படி எல்லாம் பண்ணாங்க? ஆமா, இது ஒரு கமெண்ட் சொல்ல முடியும். எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்தாங்க, எல்லாருமே இது பண்ணாங்க, நம்பிக்கை வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு விஷயத்துல எப்பவுமே வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. இந்த பக்கம் ஒரு ப்ரோஸ் இருக்கு, இந்த பக்கம் பாசிட்டிவ்ல சொல்லிருக்கேன். இந்த ப்ரோஸ் பார்க்கும்போது எஸ் இது ஏன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப்ல நான் ஒரு டீம் லீடரா நான் சொல்லியிருந்தேன் கம்பெனி. ஸோ டீம் லீடரா ஒர்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியில வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதுல வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் ஆரம்ப கட்டத்துல என்ன நம்பிக்கை. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து இவங்க மேல ஒரு பிசினஸ் கிரியேட் பண்றதுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்கு. ஸோ இதுல சப்போர்ட் இல்லைன்னு கண்டிப்பா சொல்லணும் முடியாது. நிறைய சப்போர்ட் ஆரம்பத்தில் சொல்லுது, இப்ப இப்போ வந்து நிறைய இது ஏதாவது கண்டிப்பா கன்சல்ட் பண்ணி எலிஜிபிலிட்டி அப்படின்னு இதுல வரணும். இதுதான் தேவை. நீங்க ஷேர் மார்க்கெட்ல வரணும்னா இந்த டிகிரி முடிச்சிருக்கணும், இந்த டிகிரி முடிச்சிருக்கணும்
அப்படின்னா எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. உங்களுக்கு தேவை வந்து நீங்க அதை ஓவர் பண்ணணும். ஸோ ரிஸ்க் டேக்கிங் இந்த ஒரு 2 விஷயம் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ நீங்க பேரை வந்து நீங்க ஓவர் பண்ணணும்னா நீங்க டெக்னிக்கலா ஒரு சில நீங்க மார்க்கெட் அப்ரோச் பண்ற விதமே வந்து நீங்க டெக்னிக்கலா பார்க்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. ஸோ ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டினா என்ன சொல்றதுன்னா இருக்கிற எல்லா இதுவுமே நம்மளுடைய ஃபண்ட் எல்லாமே அதை போய் டன் பண்ணிட்டு அந்த மாதிரி இல்லாம ரிஸ்க் அது வந்து கால்குலேட்டட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னா அது கால்குலேட்டட் ரிஸ்க் தான். ஏன்னா ஷேர் மார்க்கெட் இஸ் ப்ராபபிலிட்டி. எவ்வளவு ப்ராபபிலிட்டி நமக்கு மினி ப்ராபபிலிட்டி அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகம். சோ ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த 90% ஆஃப் பீப்பிள் வந்து ஒரு டிமெட் லாக்கிங் பண்ணணும் அப்படின்னாலே அதுவே நமக்கு டிஸ்க்ளைமரே கொடுக்கணும். இதுக்குள்ள வந்து லாஸ் இருக்கும் அப்படின்னு. சோ நீங்க பேசுனா பாத்தீங்கன்னா லாக் எதுல இருக்கு அப்படின்னு வந்து பேசுவீங்க. ஆனா அவனே சொன்னா அதுல லாஸ் ரொம்ப அது எப்படி பார்க்க முடியும்? ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க எந்த ஒரு டிமெட் போனீங்கன்னாலும் டிஸ்க்ளைமர்ல about 90% of people வந்து மேக்கிங் லாஸ் ஸோ பி கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ இத நீங்க இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும். அவங்க பேசுறது எல்லாம் வந்து டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஸோ டெரிவேட்டிவ்னா ஒரு ட்ரேடிங்ல வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் வந்து ட்ரேடிங் கிடையாது. ஸோ இதுல நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஈக்விட்டி செக்மெண்ட்ஸ் இருக்கு, கமோடிட்டிஸ் இருக்கு, டைரக்டா நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இது ஆக்சுவலா என்ன பர்பஸ்க்காக இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா ஹெட்ஜிங்காக. நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அதை வந்து நீங்க ஹெட்ஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக் வந்து சப்போர்ட்டிங் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஸோ இன்கேஸ் எகெயின்ஸ்டா போச்சுன்னா இன்னொரு நீங்க வாங்குற இன்சூரன்ஸ் வந்து உங்களை வந்து காப்பாற்றிக்கணும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துச்சு. பட் இப்போ வந்து மக்கள் பார்க்கறது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனை பார்க்கறது. ஏன்னா நீங்க ஒரு சின்ன ஒரு ஃபண்ட் வச்சு நீங்க பெரிய ஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரொமோஷன்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு ஃபேண்டசி ஒண்ணு இருக்கு. ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் பின்னாடி ஒரு ஃபேண்டசியான ஒரு வேர்டிங் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் என்ன பண்றாங்க நிறைய பேர் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் மேக்கப் போறாங்க. அதாவது மீன்ஸ் எந்த ஒரு தகவல் இல்லாம ஹெட்ஜிங் இல்லாம டேரக்டா நம்ம பண்றதால நிறைய லாஸ். நீங்க 10 ரூபா தரணும், ஒரு 50 ரூபா தரணும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ அமௌண்ட் பொறுத்த நீங்க எவ்வளவு வேணா போடணும், எவ்வளவு சின்ன அமௌண்ட் வேணா போடணும். பட் இந்த எவ்வளவு அமௌண்ட் தேவை அப்படிங்கிறது எது உங்களுக்கு நிர்ணயம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அதை பொறுத்து தான் உங்களுடைய பிரின்சிபல். ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து நான் ஜஸ்ட் ஒரு சீக்ரெட் வந்து நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். நிறைய பேர் நீங்க பாத்துருக்கீங்க வீடியோஸ்ல வந்து 30% ப்ராஃபிட் பண்ண ஒரே ட்ரேட்ல 1 லட்சம் ஒரு 2 லட்சம் வருது. அது மாதிரி நிறைய வந்து பாத்துருக்கீங்க. பட் அவங்க ஒவ்வொரு ட்ரேட்ல எவ்வளவு பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சஸ்டைனபிளாவே வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரிட்டர்ன்ஸ் நீங்க எடுத்தீங்கனாலே நமக்கு ஒவ்வொரு ட்ரேட்ல வந்து நமக்கு மந்தோட எளிய நீங்க பார்க்கும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். அதனால நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய கேபிட்டல் வந்து மாறும். சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன மாதிரி பீப்பிள்ஸ் அப்படின்னா ஆஃபீஸர் போயிருக்காங்க ஒரு 9 அப்படியே வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். சோ ட்ரேடிங்ல வந்து நிறைய செக்மெண்ட் இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன். சோ இது டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இன்ட்ராடே ட்ரேடிங், லாங் டர்ம் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். சோ இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து எப்பவுமே மார்க்கெட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு தெரியும். சோ லாங் டர்முக்கும் ஷார்ட் டர்ம் வித்தியாசம் பாத்தீங்கன்னா லாங் டர்ம் வந்து உங்களுடைய டார்கெட் அச்சீவிங் டைம் வந்து வெரி ஆகும். பட் ஷார்ட் டர்ம் பொறுத்த வரைக்கும் நீங்க அதாவது இன்ட்ராடே பண்றீங்க. நீங்க காலையில 9:15 மார்க்கெட் ஓபன் ஆகுதுன்னா 3:15 நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரலாம். சோ இது வந்து இன்ட்ராடே சொல்லுவாங்க. சோ ஆஃபீஸ் கோயிஸ் முக்கியமா இன்ட்ராடே வந்து நம்ம அட்வைசபிள் கிடையாது. சோ நீங்க லாங் டர்ம்ல எடுக்கிறது மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட் ப்ராப்பரா அலைஸ் பண்ணி ஒரு ஓவர் பீரியட்ல வந்து நம்மளால வந்து எந்த டைம் அந்த பர்டிகுலர் டைம்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அந்த அவசரம் நம்ம வந்து அது ஷேர் வந்து பார்க்க முடியும். நீங்க ஷேர் மார்க்கெட்ல காலையில 9:15 ஃப்ரீ மார்க்கெட் 9 o'clock ஓபன் ஆகும். 9 ஃப்ரீ மார்க்கெட் நம்மளால ரீடெயில் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. 9:15 ஓபன் ஆகும். சோ 9:15 ல இருந்து 3:30 வரைக்கும் நம்மளால ட்ரேடிங் பண்ண முடியும். சோ அப்பதான் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றது க்ளோஸ் பண்றது எல்லாமே. சோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் ஏன் வந்து ஆஃபீஸ் கோயஸ் பண்ண முடியாது இன்ட்ராடேனா நீங்க எப்பவுமே மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்கணும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மார்க்கெட் இருக்கிறது சயின்ஸ். சோ நீங்க லாங் டர்ம் டெலிவரி ரிட்டர்ன்ஸ் எடுத்தீங்கன்னா சோ உங்களுக்கு அனலைசிங் டைம் நிறைய இருக்கும். நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இதுதான் என்னோட பொசிஷன் நீங்க டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா லாங் டர்ம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அப்புறம் எவ்ரிடே நம்ம வாட்ச் பண்ணா அனலைஸ் பண்ண முடியும். சோ இது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணிடுறாங்க.
இல்ல அடிஷன்ங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு. சரி அப்போ இது வந்து கேமிங் சொல்லலாம். ஆரம்பத்தில் நான் ஒரு சொன்னேன். ஸோ இது வந்து எப்பவுமே மார்க்கெட் வந்து ப்ரொஃபஷனலா நீங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஸோ அதுல இருக்க ரிஸ்க் ரிவார்ட் எவ்வளவு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க டெக்னிக்கலா நீங்க வந்து அப்ரோச் பண்ண முடியும். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆஸ்ட்ரைட் நம்ம ஜஸ்ட் லேப்டாப் ஓப்பன் பண்ணணும் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இது நீங்க ப்ரொஃபஷனலா நீங்க ஹேண்டில் பண்ணும்போது இது கேமிங் கண்டிப்பா கேமிங் சொல்லுவாங்க. ஸோ கேமிங் இஸ் 50-50 பாசிபிலிட்டிஸ். பட் நம்ம பேசுறது எல்லாமே நீங்க ஈவன் உங்களுடைய வின்னிங் ரேட்ஸ் 20% இருந்தாலும் நீங்க ஸ்டில் நீங்க வந்து உங்களுடைய கேபிட்டல் உங்க கையில இருக்கும். ஏன்னா நான் 100% நான் வந்து அச்சீவ் பண்றதுன்னா யூஸ்வலா எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு 20% வந்து நீங்க அச்சீவ் பண்ணீங்க சக்சஸ் ரேட் உங்களுக்கு வந்ததுனாலே நீங்க உங்களுடைய கேபிட்டல் உங்க கையில இருக்கும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல கேம்பிளிங் கேம்பிளிங்னா 50-50 ஒரே இடத்துல நீங்க பார்க்கணும். பட் இந்த இடத்துல நம்ம அப்படி பேசணும். டெக்னிக்கலா நீங்க வந்து ஒரு மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது கேம்பிளிங்கா இருக்காது, ப்ரொஃபஷனலிசம். ஓகே, இப்ப இருக்க ஒரு லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ்ன்றவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி வராங்க. அவங்க ஒர்க் பண்ணி கஷ்டப்படுறத நீங்க வேலைக்கே போகாம ஜஸ்ட் இந்த இதுல இருந்து இவ்வளவு சம்பாதிக்கணும், இதுல இருந்து சம்பாதிக்க முடியுமா? எஸ், நான் இந்த ஒரு கொஸ்டினுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அமெரிக்கன்ஸ் வந்து about 50% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ட்ரேடிங் பண்ணிருக்காங்க. ஸோ அதில் நியூ ஜென்ரேஷன் அவங்க இதுல இருந்து தான் வந்து இப்போ அந்த ஆஸ்பெக்ட் நீங்க பார்க்கும்போது இப்போ கரெக்டா வந்து இந்தியா 7% ஆஃப் பீப்புள் தான் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்தியன் எக்கானமி வந்து 3D எக்கானமி அதை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ போகும்போது இந்த ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் இதோடைய இது வந்து நிறைய பூம் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ 7% வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணணும். இன்னும் நீங்க நிறைய பேர் கான்வர்சேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதை வந்து மாஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கண்டிப்பா. இப்போ அந்த மாதிரி கோர்சஸ் வந்து ஈவன் நம்ம மட்டும் இல்லை, இந்த நிறைய யூடியூப்ஸ் பார்க்கலாம், நிறைய பேர் வந்து இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ நான் உங்களுக்கு கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், இதுல வந்து மார்க்கெட் நீங்க ஆஸ்லேட்டர் ஒண்ணுமே தெரியாம லாஸ் பண்ணிட்டு வந்து இது ஒரு ஞானம் சொல்றது முன்னாடி ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ணி மிஸ்டேக்கிங் எபிலிட்டி நீங்க வளர்த்துக்கிட்டு உங்க ப்ராபபிலிட்டி, ஏன்னா இது வந்து ப்ராபபிலிட்டி கேம் நான் சொன்னேன், இந்த ப்ராபபிலிட்டி வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து நீங்க ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ நம்ம கேமராங்கிற பேர் இங்க இடம் இல்லாம இருக்கோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டாபிக் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஷேர் மார்க்கெட் பத்தின எல்லா விஷயம் பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்டு கோர்ஸ் வரைக்கும். ஸோ இதோட டிஸ்பிளேல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஸோ டாப் அந்த வெப்சைட் நீங்க போனீங்கன்னா என்னோட டீடைல்ஸ் எல்லாமே. சோ இது கத்துக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆன்லைன் கோர்ஸ் ஆர் ஆஃப்லைன் அப்படியே. சோ அதுல எல்லாமே இதுக்கு ஏதாவது ஒரு செட்டிங் வச்சிருக்கீங்களா? ஒரு செட் ஆஃப் பீப்பிள்க்கு ஒரு குரூப் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா, இங்க ஆல்சோ ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நான் நார்மலி இங்க வந்து கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு நம்ம விடாம ஸோ உங்களை கண்டினியூஸா வந்து நான் கூட ட்ரேட் பண்ண வைக்கிறோம். ஸோ இதுல ட்ரைனிங் பண்ணும்போது ஸோ நீங்க எப்படி நீங்க அனலைஸ் பண்றீங்க, உங்களுடைய ரிஸ்க் வேல்யூவேஷன் நீங்க எப்படி வைக்கிறீங்க. ஸோ இது ஒரு 1 day கிளாஸ்ல வந்து ஒரு 2 month செஷனா நம்ம இதுக்கு டீடைல்ஸ் வந்து ஒரு வெப்சைட்ல அண்ட் இன்னொரு கேட்டே அவ்வளவு போறது. இது வந்து இது மட்டும் தெரியலன்னா இதுல வந்து அறிய அப்படின்னு ஏதா இருக்கும். இப்போ இருக்கிற ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து கம்மியான அமௌண்ட் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்றது அதிகபட்ச ப்ரொமோஷன்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க ப்ராஃபிட் லாஸே பண்ணாம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா லாஸ் இஸ் பார்ட் ஆஃப் த ட்ரேடிங். ஸோ இதை வந்து நீங்க உங்களுக்கு இன்ஷூர் பண்ணி இதை வந்து மனசுல ஆழ்த்தமா அந்த பதிவு வச்சுட்டு நீங்க ஷேர் மார்க்கெட்ல வந்தீங்க. ஸோ இது மேக் ப்ராஃபிட். ஸோ அதனால இந்த ஒரு விஷயம் ரெண்டுமே ஒரே மாதிரி பார்க்குற ஒரு தன்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ வந்து ஷேர் மார்க்கெட் தெரியாம எந்த கம்பெனிஸ்ல பண்ணா நமக்கு லாஸ் வந்து கம்மியாகும்? எந்த கம்பெனிஸ் இதை லிஸ்ட் இருக்கா? இவ்வளவு வருஷம் பண்றீங்க, உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஏதாவது காம்பஸ் வச்சிருக்கீங்க? நீங்க ஷேர் மார்க்கெட்ல பண்ணீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டு ஒரு பெரிய ட்ரேடிங் செக்டர்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 2300 ஸ்டாக்ஸ் மாதிரி பிளஸ் இந்த பிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா 5700 ஸ்டாக்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டாக் நான் பிக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்தேன். டிப்ஸ் கொடுக்குறேன் சர்டிஃபிகேட். நான் வந்து என்எஸ்சில சர்டிஃபைடு டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இது என்னால பண்ண முடியும் சொல்ல முடியும். இந்த கோர்ஸ்ல வந்தீங்கன்னா கோர்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி வந்து நீங்க கேட்கற மாதிரி எந்தெந்த ஸ்டாக்ஸ் நல்லா போகும் அப்படின்னு
இவ்வளவு வருஷமா நீங்க இதுல இருக்கீங்க, ஓகேவா? சோ இதுல அதிகமா இழப்பு, அதிகமா சம்பாதிச்சது யாருமே அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே சம்பாதிச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வந்து இழந்திருப்பாங்க. இதோட ஒன்றுன்றது அவங்க எல்லாமே சொல்ல மாட்டாங்க. உங்களோட இதுல நீங்க சொல்லணும். இதுல ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேஸ் சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்டார்டிங்ல ஒரு ஃபேஸ் இருக்கும், அப்புறம் ஒரு ஃபேஸ், மொத்தம் 3 ஃபேஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லைசன்ஸ் மாதிரி டூ வீலர் டிரைவ் பண்ணிக்கலாம், லைசன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி லாஸ் வந்து எதனால நான் இப்படி பேசுறேன்னா, நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு ஷேர் தான் கொடுத்துருவாங்க. பட் அது ஆக்சுவலா அப்படி வேலை பண்ணு மிஸ்டர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணணும், நீங்க எதிர்பார்க்கறதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். ஸோ அது எல்லா டைம்லயுமே வந்து நமக்கு ஃபேவரா போகும், எல்லா டைம்லயுமே நமக்கு எகெயின்ஸ்டா போகும் அப்படின்னு கிடையாது. ஸோ இது லாசஸ் இன்டெகிரேட்டிவ். எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல லாசஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ லாசஸ்ல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் வந்து இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாவே இருக்கும். ஸோ அதனால நான் நிறைய லாசஸ் பண்ணி லேர்ன் பண்ணி அதுல இருந்து நான் கிடைச்ச விஷயம் நிறைய இருக்கு. சோ இப்போ கூட நீங்க இந்த கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி லாஸ் ஆயிருக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா கூட சொல்ல முடியும். நீ எல்லாமே வந்து அதை மறைக்கும் போது அதுதான் நம்ம எப்படி வந்து அஷூரன்ஸ் நம்ம உள்ள வர முடியும். அதனாலதான் வந்து நம்ம என்ன ரீச் பண்றோம்னா, சோ நீங்க லாஸ் அப்படின்றது லிமிடெட் லாஸ் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து டீச் பண்றோம். இதுல வந்து முக்கியமா நீங்க பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு கட்டத்துல நிறைய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ட்ரேடிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு பீரியட்ல உங்களுடைய ப்ராப்ளம் ரிஸ்க் இல்லாம உங்களுடைய லாஸ் உங்ககிட்ட இருக்கிற கேபிட்டல்ஸ் எல்லாமே வந்து ப்ளோ ஆகும். அதுக்கப்புறமா நீங்க வந்து நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கீங்க. ஸோ கத்துட்டு இருக்க டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்ககிட்ட தேவையான கேபிட்டல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம சொல்லுறது நீங்க வந்து நீங்க இதுக்கப்புறம் நீங்க கேட்க கேள்வி என்னன்னா, நான் எவ்வளவு லாஸ் பண்ணா எவ்வளவு வரலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் நீங்க கேட்கறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, லாசஸ் இன்வெஸ்ட் இது நம்ம எப்படி கம்மியா லிமிட்டடா வச்சுக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். சோ இதுல வந்து நீங்க எவ்வளவு நான் வந்து இதுல ப்ராஃபிட் எவ்வளவு பண்ண முடியுங்கிறத பார்க்கறத விட இந்த விஷயத்துல நம்ம எவ்வளவு லாஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தாலே நம்மளோட கரெக்டான டைரக்ஷன் இருக்கணும். சோ சமரைஸா நம்ம லாஸ் ஆகலாம் முடிஞ்ச கன்சிஸ்டன்ஸா ஒர்க் பண்றதுன்றது ஒரு விஷயம். இப்படி ஒர்க் பண்ணா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம கண்டிப்பா இருந்தா நம்மளால அடுத்த அப்படி சதீஷ்குமாருக்கு யார் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் நான் சொன்ன பதில் சொல்ல கிராமட்டிக்கலா இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா இதுல இன்ஸ்பிரேஷன் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜிந்தகி நாம் இல்லாத சொல்லிட்டு ஒரு ஹிந்தி மூவி ரெட்டிகேஷன் படம், அதுல வந்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ் ஒவ்வொரு வீக்ல நான் இதுல வந்து சஸ்டைன் பண்றதுக்கான எனக்கு ஒரே ஒரு விஷயம், நம்ம எந்த ஒரு விஷயத்துல வந்து முயற்சி பண்ணாலும் அது பாதியை விடக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெரியாது ஆரம்பத்துல இருக்கு. சோ அதனாலே வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து சக்சஸ் என்ன, இது எப்படி வந்து ஒரு ரைட் டைரக்ஷன்ல கொண்டு போக முடியும் அப்படின்றது ஒரு லாஸ்ட் லேர்ன் பண்ணிருக்கேன். ஓகே, இவ்வளவு வருஷமா இருக்கிறதால நிறைய நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்திருப்பீங்க. சோ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து இப்போ நீங்க என்ன ஃபார்முலா வச்சிருக்கீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க? எஸ், இது ஃபார்முலா அப்படின்லாம் வந்து கண்டிப்பா ஷார்ட் ஆயிருக்கு எதுவுமே இல்லை. அப்படி ஃபார்முலாஸ் எல்லாம் இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட வந்து மீடியா நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ நீங்க ஒரு அழகான வேர்ட் சொன்னீங்க, எமர்ஜிங் என்டர்பிரினர் அப்படின்னு சொல்லி. எஸ், நான் எமர்ஜிங் இதெல்லாம் இருக்கிறேன், எமர்ஜிங் பிளஸ்ல தான் இருக்கேன். பட் அந்த இடத்துல என்னால ரீச் பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். ஓகே, சோ இது இவ்வளவு சொன்னீங்க. எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுது. என்னன்னா, பிஃபோர் ஸ்டாக் மார்க்கெட் உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் ஸ்டாக் மார்க்கெட் உங்களோட லைஃப் எப்படி இருக்கு? ஏதாவது டிஃபரன்ஸ் இல்லை. 7 வருஷம் நம்ம தியாகம் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு உழைப்பு போட்டதுக்கு உங்களுக்கு ஏதாவது கிடைச்சது ஏதாவது இருக்கா? எஸ், முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா மணி ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம், மணி ஏர்ன் பண்றது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வித்தியாசமா அது பிரிச்சு பார்க்க முடியல. ஏர்னிங்ஸ் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். ஏன்னா 9 to 6 ஜாப்லாம் போகும்போது சோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தியானம் பண்ண தேவை. சோ அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் எங்க எல்லாமே நடந்துச்சு. பட் முன்னாடி பண்ற ஏர்னிங்ஸ்க்கும் இப்ப பண்ற ஏர்னிங்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நான் முன்னாடி வந்து அந்த ஃபேஸ் பண்ண எல்லா ஸ்ட்ரகிளும் இங்க எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நான் காலையில மார்க்கெட் ஓபன் பண்ணேன்னா ஒரு 10 o'clock நான் ப்ராஃபிட் பண்ணேன்னா லேப்டாப் க்ளோஸ் பண்ணிட்டு நான் அடுத்த வேலைக்கு போயிடுவேன். சோ இது ஒரு ஹாலிடே, ஒரு கம்ப்ளீட் ப்ரீ பிளான் ஹாலிடே, ஒரு கம்ப்ளீட் பிளான் ஹாலிடே தான் இதை நான் பாக்குறேன் இப்போதைக்கு. நான் லீவ் ரொம்ப நாள் ஆச்சு. சோ நீங்க இப்ப சொன்னது நீங்க வந்து நிறைய அடிக்கடி வந்துருக்கீங்க.
சோ இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது முடிவு இருக்கும்ல அது விஷயம் பண்றீங்க. ஆமா எஸ் இப்போ கண்டினியூஷன் எடுத்து ஆன்சர் பண்றேன். இதுல நான் சொன்னீங்களா ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்க அவருக்கு அது மணி மேக்கிங் இஸ் வெரி ஈஸி அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் அதுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் கேம் ஃபேஸ் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஃபேஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி வரணும்னா பாக்குறவங்க உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ மணி மேக்கிங் ஈஸியா இருக்க பட் அதுல லாஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அதுக்கு பின்னாடி இருக்கு. இந்த ஸ்ட்ரகிள் நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இது வந்து நம்ம திரும்ப இந்த இன்டர்வியூல நம்ம பேசிட்டே வரோம். லாஸ் பண்றதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அப்படி ரெடியா இருந்தீங்கன்னா உங்களை ஏன் பண்ணணும். ஓகே ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இப்போ எங்க வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சோ நிறைய பேர் நாங்க சொல்லி கொண்டிருக்கு. ஆனா அவங்க முக்கியமும் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா இது ஆக்சுவலா வந்து இப்போ நிறைய பேர் மார்க்கெட்ல இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நிறைய இருக்காங்க. இது தெரியும் நான் வந்து உங்ககிட்ட ஏன் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இதுல நம்ம வந்து கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த கோர்ஸ் எடுக்கிறது ஒரு பீரியட்ல இப்ப நம்ம கோர்ஸ் எடுக்கிறோம்னா நீங்க ஒரு 1 day கோர்ஸ் 2 days கோர்ஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் பண்றாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்க கோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கூடவே வந்து நம்ம கண்டினியூவா டிராவல் பண்ணணும். சோ நீங்க எந்த டைம்ல வேணாலும் எங்கிட்ட வந்து போன் பண்ணிக்கோ இல்ல வந்து நம்ம இதுக்குன்னே ஒரு டெடிகேட்டட் ஒரு டெலிகிராம் குரூப் யாரெல்லாம் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் டெலிகிராம் குரூப் நம்ம வச்சிருக்கோம். சோ அந்த குரூப்ல அவங்க வந்து எல்லா கேள்விகளும் நம்ம கேட்பாங்க. சோ அந்த விஷயத்துக்காக நம்ம இமீடியட்டா நம்ம அந்த குரூப்லயே வந்து ரெஸ்பான்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். அது இல்லாம மந்த்லி வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். சோ இதுல வந்து நான் என்ன டைப் ஆஃப் நான் ட்ரேட்ஸ் எடுத்தேன், அது எப்படி எடுத்தேன், இது ஏன் அது நெகட்டிவா போச்சு, ஏன் பாசிட்டிவா போச்சு, இது எல்லாமே வந்து அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல நம்ம பார்ப்போம். சோ பேசிக்கலி எப்படி அப்ளை பண்ணனும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க போடுவீங்க நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் என்னோட வெப்சைட் அட்ரஸ் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப் ஸோ உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கும். எல்லா விஷயமும் வந்து அதை நம்ம ஷேர் பண்ணிப்போம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அப்படின்னா ஆர்டிங் ஸ்டாக்ஸ் ப்ராப்ளம் உங்களோட வெப்சைட். ஸோ வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுடைய மற்ற எல்லா டீடைல்ஸ். சோ நான் குடும்பத்துல கேட்கிற ஒரு விஷயம் தான், நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்னா அது நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. எது தப்பும் ஆகல, ஒருவேளை தப்பானாலும் நம்ம அதை எப்படி இண்டிகேட் பண்ணணும், கரெக்டான தகவல் தான் போறோம். ஆமா, இதுக்கு வந்து நீங்க ஒரு ட்ராக்கிங் மெக்கானிசம் நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். சோ இதுல ட்ராக்கிங் மெக்கானிசம் நான் எதை சொல்றேன்னா, நீங்க பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸுமே வந்து ரிவ்யூ பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்க வச்சுக்கணும். நான் யூஸ்வலா நான் அப்படிதான் ஒரு தெரியல நான் பண்ணிருக்கேன். என்னென்ன ட்ரேட்ஸ் எடுக்கிறோம் அந்த ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஷீட் வந்து இந்த எந்த ஆஸ்பெக்ட்ல இந்த நான் ட்ரேட் எடுத்தேன், இந்த ட்ரேட் எடுக்கும்போது நான் எமோஷனலா எப்படி ஹேண்டில் பண்ணேன், சோ இது டெக்னிக்கலா வந்து நான் அனலைஸ் பண்ணியும் இது ஏன் வந்து நெகட்டிவா போச்சு, இப்படிக்கான எல்லா ட்ராக்கிங் ஷீட் வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஸோ இதே நீங்களும் அந்த ட்ராக்கிங் ஷீட் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஸோ அதுல உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு சக்சஸ் ரேட் இருக்கிறோம். ஸோ ப்ரொஃபஷனலா நீங்க இதை பார்க்கணும்னா நீங்க 20% நீங்க சக்சஸ் ரேட் இருக்குதுனாலே வந்து நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்டேட் நீங்க வந்து கரெக்டான டைரக்ஷன்ல இருக்கிறீங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ஏன்னா ஓகே எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும், எப்போ டிக்ரீஸ் ஆகும், நம்ம எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும், இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் அன்பிரெடிக்டபிள். நீங்க வந்து மார்க்கெட் வந்து நீங்க ஷார்ட் டேர்முக்கு நீங்க கேட்கறதா சொல்றேன், லாங் டேர்முக்கு வி கேன் பிரெடிக்ட். ஷார்ட் டேர்முக்கு வந்து அன்பிரெடிக்டபிள். ஸோ அன்பிரெடிக்டபிள்னா நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்டே பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது. இதுல ப்ராபபிலிட்டி. ஸோ நம்மளுடைய ப்ராபபிலிட்டி வந்து நம்ம எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ 30% இருந்து நீங்க 60-70% அப்படின்னா 50% நீங்க ப்ராபபிலிட்டி யூனிக் ப்ராபபிலிட்டி இருந்ததுனாலே நீங்க வந்து ரைட் டைரக்ஷன்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து நம்ம டெக்னிக்கலா பார்க்கும்போது அப்ட்ரெண்ட்ல இருக்குதா டவுன்ட்ரெண்ட்ல இருக்குதான்னு நம்ம பண்ணலாம். சோ இந்த ப்ராபபிலிட்டி வந்து நம்ம எப்படி பார்க்கலாம். ஓகே, சோ கன்க்ளூஷன் பண்ண வரல, நிறைய நம்ம பேசிட்டோம். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ரொம்ப புரியாது என்னன்னா, இவ்வளவு பேசுறீங்க, யாரும் உடனே வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து உடனே சக்சஸ் ஆனவங்க அப்படின்னு இருக்காங்க. எங்க ஜெனரேஷனா இருக்கும் இல்ல சாப்பாட்டுல புதுசா உடனே இருக்கும், அவங்க எல்லாமே கேட்கறது எல்லாமே உடனே நடக்கும். நான் இன்னைக்கு போட்டுனா நாளைக்கு நான் வந்து கோல்பதி ஆயிருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இது அவங்க மேல நம்ம தப்பா சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அப்படிதான் இருக்கு. சோ அதனால வந்து நீங்க ஷேர் மார்க்கெட்ல உடனே நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணணும், உடனே வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து நீங்க ஷேர் மார்க்கெட்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். சோ இதுல வந்து ஒரு ஸ்டெடியா நம்ம ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி பண்ணும்போது
உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அது வந்து அந்த ஃபேர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் 4 months சொல்லுவாங்க. ஃபேர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அது நடக்காது. ஸோ டெக்னிக்கலா மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டெடி ஸ்பேஸ்ல தான் வந்து உங்களால ஓகே, ரொம்ப நல்லா பேசுனீங்க. சோ எங்க பார்த்துக்கிட்ட வியூவர்ஸ்க்காக உங்க கோர்ஸ் ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ஓவரால் கோர்ஸ்லாம் வந்து யாராவது என்ரோல் பண்றாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து 10% வந்து நம்ம ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஹாப்பி எவ்ரி 21 இந்த கோட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஆஃபர். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப சூப்பரா பேசிட்டீங்க. அதுல இருக்க ஷார்ட் அண்ட் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. பணம் ஆரம்பம் பண்ண முடியாது தெரியாம எப்படி இருந்தவங்களுக்கும் ஒரு கீழா நான் இதை பாக்குறேன். சோ இதுல வந்து நிறைய பேர் லேர்ன் பண்ணிக்கணும். உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. சோ இது பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீட்டுல இருந்து என்ன பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கீ மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ.